இந்த நாட்டில் அதிகாரம் பரவலாக்குற விஷயத்தை சுமந்திரம் பேச போக்கல அவர் பேசினாரு, இனவாதத்தை உருவாக்குறேன். இப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு முஸ்லீம் மினிஸ்டர் தேவைன்னு சொன்னால் பிமல் ரத்நாயக் செல்வார், அது ஒரு இனவாதம். அன்னைக்கு தான் அது போகிறாங்க. பார்லிமெண்ட்டுக்கு மேலே இருக்கிறது கேபினட். அப்போ அதிலே கட்டாயமாக அந்த எக்ஸிகூட்டிவ் ரெப்ரசன்டேஷன் தேவை. அது தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. பட் நான் இது பேச போக்கல இனி நான் சும்மா அன்ருகுமார் மஹதி அலைஹிஸ்ஸலாம் நான் என்னதோ அநியாயக்காரமாகி என்னைய பார்க்குறாங்க. இனி அதனால் அந்த சீப்பான பொலிட்டிக்ஸ் செய்ய வேணும். இப்போ நார்மலாக டிப்யூட்டி தானே ரைட். அப்போ என்ன அவருக்கு டிப்யூட்டி கொடுக்கல, டிப்யூட்டியும் கொடுக்கல. அப்போ ரிசீவ் ஸ்டாலின் நல்லா நடத்துறாரு தானே பார்லிமெண்ட்டை, இருக்கிற ஸ்பீக்கருக்கு விட பேலன்ஸாக நடத்துறாரு. அதாவது உங்களுடைய சஜித் பிரேமதாசவாக இருக்கட்டும், நல்லாட்சி காலத்தில் நாங்கள் இருந்தோமே. ஆனால் உங்களால் தடுத்து நிறுத்த முடியாமல் போனது அந்த இனவாத செயல். பிடி பேசி வாய்ப்பொத்து வைக்கலாம். ஏன்னா இது ஒரு சமூக பிரச்சனை, விளங்கி கொள்ளணும். எங்களுக்கு இது அரசியல் அல்ல. இந்த பிரச்சனையால முஸ்லீம் சமூகத்துக்கு மட்டுமல்ல, முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக அன்று நடந்த அநியாயம் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீ அதை நான் கேட்க போக தானே பிமல் ரத்நாயகி போகுது. நான் மாமலை கருவாங்கன்னு கேட்க போல அவருக்கு கோவம் போகுது. அவருக்கு என்னது கோவம் போகிறது? அவருக்கு கோவம் போக அவசியம் ஒன்று இல்லை. நான் பாஸ்குவை பற்றி பேசக்கூடாது. ஏன் முஸ்லீம் ஆட்கள் தான் இதை செஞ்சது. அப்போ நாங்கள் இதே பேச போனால் எங்களுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கிறதுன்னு ஒரு கதை ஒன்று இவர்கள் உருவாக்க பார்க்குறோம். அவரு கற்பனை பண்ணி அவரே நினைச்சு கொண்டு நான் செல்ல இல்லாததுக்கு அவர் பதில் கொடுக்குறார். சகோதரையா ඔයාගේ කතාව මම ෂෙයා කරලා උඩින්ම තිබ්බා. ඒකේ වැදගත් කාරණා ගණනාවක් තියෙනවා. ඉතින් සිංහල තාලේ ඉන්නේ. ඊදාර පොද්දල ජයන්ත. இவர் அன்ருகுமாருக்கு இன்னும் ஆதரவாக எழுதுறாரு அரசாங்கத்துக்கு. ராஜபக்சேயோட இணையறதுக்கு எனக்கு ஒரு அபிப்பிராயமும் இல்லை, அப்படி தேவையும் இல்லை. இப்போது பொதுவாக பொது எதிர்கட்சி என்ற அடிப்படையில் நீங்கள் நாமளோடு இருக்கிறது இல்லை. பொது எதிர்கட்சி என்ற வகையில் பொதுவான விஷயம் பேச போக்கல கட்சி ரீதியாக கட்சி எல்லாம் இருக்கிறது. ராமல் ராஜபக்ச அந்த இனத்துக்கு மதரசாவுக்கு வந்ததை வச்சு நிறைய பேர் பேசுறாங்க தானே. அனில் ஜெயசிங் இப்போ அவர் எங்க இருக்கிறாரு? சுகாதார சொல்லுங்க மௌலவி எங்க இருக்கிறாரு? நலிந்த ஜெயதீஷோட செக்ரட்டரி. அப்போ அது நல்லமா? அப்போ அனில் ஜெயசிங் தான் அன்றைக்கு கோட்டாபே ராஜபக்ச எடுத்த முடிவை நியாயப்படுத்தி பேசினவர். நான் அவர்கிட்ட மண்டே கேள்வி கேட்டேன். அண்டு சும்மா ராஜபக்சே எதிர்த்து மைந்தையும் நாமளையும் எதிர்த்துட்டு நாமளோட பின்னால மைந்தோட பின்னால இந்த அநியாயம் செஞ்ச ஆட்கள் அரசாங்கத்தில் இருக்கிறதுக்கு நல்ல. இப்ப அதுதானே நடக்குது. தாஜுடீன் ஆக்சிடென்ட்ல தான் மௌத்தாவினேன் அந்த பி ரிப்போர்ட்டை எழுவின எஸ்பி தான் இன்றைக்கு போலீஸ் அமைச்சின் அட்வைசரா இருக்கிறார். ரைட்டா? அப்ப இங்க அன்ருகுமார தாஜுடீனை பிடிக்கிறதுக்கு பேசுறாரு. அங்க தாஜுடீன் வழக்கை திசை திருப்பினவர் பதவியில் இருக்கிறார் அரசாங்கத்தில். மற்ற தாஜுடீன் டெலிபோன் டீடைல்ஸ் எல்லாம் அளிச்சவர் ஜனாதிபதியோட டிஜிட்டல் அட்வைசர். அப்ப அதெல்லாம் நல்லமா? ஷாஃபியுடைய விஷயத்திலே ஷாஃபிக்கு சதி செஞ்சதுக்கு தலைமைத்துவம் கொடுத்தவர் அவர். இன்னைக்கு இந்த அரசாங்கத்தில் டிஐஜி ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. அப்ப அதுல இந்த அநியாயத்தோட எம்பிபி முஸ்லீம்கள் காண்றது இல்லையா? அதனால சும்மா கண்ணை பொத்தி கொண்டு பேச வேணாம். ரைட்? அல்லாஹ் கொடுத்த ஒரு அறிவு இருக்கிறதே, அந்த அறிவை வச்சு பேசுங்க. ரைட்? நான் சொல்றது உண்மையா பொய்யான்? நான் சொல்றது பொய்யாண்டா பொய்க்கு ஆதாரம் காட்டி. இப்ப நான் இந்த சொன்ன ஒரு விஷயத்துக்கு கூட அரசாங்கத்தால் இன்னும் வர காட்டியும் பாராளுமன்றத்தில் ஒரு பதிலும் தரல. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றைய ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட நாட்களுக்கு பின்னால் மீண்டும் ஒரு அரசியல் கலந்துரையாடல், சமகால அரசியல் விவகாரங்களை கலந்துரையாடுவதற்காக வேண்டி நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கலையகத்தில் இருக்கின்றார்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். அண்மை காலமாக சமூக வலைத்தளங்களிலே பார்த்தால் அவர்களை குறிப்பாக உங்களை ஆதரித்த முஸ்லிம்களே உங்களுக்கு எதிரான பல விமர்சனங்கள், உங்களை ஏசுகிறார்கள், திட்டுகிறார்கள். என்ன காரணம்? என்ன காரணம் என்று அவர்களுக்கு தான் கேட்க வேணும். முதலாவது விஷயம் என்னென்றால், எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்கள், அது விமர்சனம் பண்ணக்கூடியவர்கள் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணேலும் அது பிரச்சனை இல்லை. இது அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுறதுக்கு விட தனிப்பட்ட ரீதியாக ஒரு அட்டாக் கொண்டு கொடுக்குறாங்க. ஏனென்னா அவங்க எனக்கு பார்த்தா விளங்குது, அவங்களோட ப்ரொஃபைலோளுக்கு போனால் அவங்க எல்லாம் அன்ருகுமாருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எங்களுக்கு எதிராக இந்த கருத்து தெரிவிக்கிறது. இனி அவர்கள் நினைச்சுக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த அன்ருகுமார் திசாநாயக்க மஹதி அலைஹிஸ்ஸலாம். இனி அது எனக்கு பிரச்சனை ஒன்று இல்லை. எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா,
நாங்கள் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த அவசர கால சட்ட விவாதத்தில் பாஸ்கு ஓம்ப சம்பந்தமாக நடக்கக்கூடிய வழக்கு ஆரம்பித்திருக்கிறது. நான் அது சம்பந்தமாக பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறேன். அப்போ அந்த கேள்விகளை எழுப்புறதுக்கு எதிராக பிமல் ரத்நாயக் அவர்கள் பேசினார்கள். உங்களுக்கு பதில் சொன்ன? எனக்கு பதிலும் அல்ல, அவரே கற்பனை பண்ணிக்கொண்ட ஒரு பதில் உண்டு. நான் பேசினது ஒன்றுக்குமே அவர் பதில் தரல. நான் கேட்டது இந்த வழக்குல மஹமுல கருவா அந்த தமிழ்ல என்ன சொல்றது, பிரதான சூத்திரதாரி எங்க? இப்போ உங்களோட அரசாங்கம் வந்தது பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கு ஜனாதிபதி அவர்கள் இந்த டேட் கூட சொன்னாரு, 2025 ஏப்ரல் 21 முந்தி அறிவிக்கிறது என்று. அண்மையிலே பாராளுமன்றத்தில் அமைச்சர் போலீஸ் சொந்தமான இருக்கக்கூடிய ஆனந்த விஜயபால் அவர்கள் சொன்னாரு, நாங்க பிரதான சூத்திரதாரிய அடையாளம் கண்டிருக்கிறோம் என்று சொன்னார். இப்ப மினிஸ்டர் இருக்கக்கூடிய செக்ரட்டரி ரவி செனவிரத்ன அவர்கள் எங்களுடைய அரசாங்கத்தில் டிஐஜியா இருந்தவர், அவர் சொன்னாரு மஹமுல கருவான்னு சொல்லக்கூடிய ஒரு பேரை எழுதி கொமிஷன்ல கொடுத்திருக்கிறது. அப்ப இந்தமான சூழ்நிலையிலே தான் இந்த அரசாங்கம் வந்தது பிரதான சூத்திரதார கண்டுபிடிக்கிறது. அப்ப இந்த வழக்கு ஆரம்பிக்கிறதுனால இப்ப நான் கேட்டேன், எங்க மஹமுல கரு? இப்ப நீங்களோடு சொல்றீங்க அடையாளம் கண்டிருக்கிறது. ஜனாதிபதி சொன்னாரு 21 முந்தி அவரை கண்டுபிடிக்கிறது கடந்த வருடம். அப்ப அதனால அவரையும் இந்த வழக்குக்கு சேர்க்க வேணும். அவரை கண்டுபிடிக்கிறது தான் எங்களை எல்லாருடைய பொறுப்பு. அந்த வாக்குறுதியை தான் மக்களுக்கு கொடுத்தது. ஆனா நீங்கள் இப்போது அது இல்லாம இந்த வழக்கை முன் சொல்லி கொண்டு போறீங்க அதுதான் என்னுடைய கேள்வியா இருந்தது. அப்ப அந்த கேள்விக்கு பிமல் ரத்நாயக்க பதில் கொடுக்கவே இல்லை. அவர் பதில் கொடுத்தது, நாங்க இந்த அநியாயக்காரனுக்கு ஆதரவா பேசுறது என்று தான் அவருடைய தர்க்கம் இருக்குது. நீங்க என்னுடைய பேச்சை நீங்க கேட்டு பார்த்தீங்களென்றால் அதுல நான் மிக தெளிவாக பேசியிருக்கிறேன். நான் எந்த காரணத்தை கொண்டு இந்த இருக்கிற அநியாயக்காரர்கள் சந்தேகப்பட்ட நபர்களுக்கு ஆதரவா பேசி இல்லை. ஏனென்றா இது நாங்க எல்லாரும் இதால பாதிக்கப்பட்ட மக்கள், ரைட்? இந்த பாஸ்கு குண்டுவெடிப்பால இந்த நாட்டில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களும் பாதிக்கப்பட்டாங்க, கிறிஸ்தவ மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, எல்லா இனங்களும் பாதிக்கப்பட்டது. அதுல பாதிக்கப்பட்ட நானும் ஒருவர். இனி அதனால எனக்கு உரிமை இருக்கிறது அதை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு, ரைட்? அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் செய்ததா இல்லையாண்டு கேள்வி கேட்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்கிறது. அப்ப அந்த உரிமையை நான் பிமல் ரத்நாயக் இதால பாதிக்கப்பட்டு இல்லை, அவர் பாதிக்கப்படல, ஆனா நாங்க பாதிக்கப்பட்டீங்க, என்னுடைய சமூகம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால அதுக்கு நியாயம் கிடைக்க வேணும். இந்த போராட்டம் இருக்கிறது அன்றுகுமார ஆட்சிக்கு வர முந்தியில இருந்து. ஒரு திருத்தம் நீங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அதாவது பிமல் ரத்நாயக்க அவருடைய பேச்சிலே சொன்னார், நாங்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு சூத்திரதாரியை கண்டுபிடிப்பதற்காக வேண்டி விசேட நீதிமன்றங்களை நிறுவி அதிலே நாங்கள் வழக்குகளை மேற்கொள்ளும். இவர்களுக்கு என்ன பிரச்சனை கேளுங்களேன். நீதிமன்றத்தால அநியாயக்காரர்கள் கண்டுபிடிக்கிறது இல்லை, நீதிமன்றம் இருக்கிறது. ஏஜி டிபார்ட்மெண்டாலையும் சிஐடியாலையும் கொண வரக்கூடிய அநியாய காரணங்களை பற்றி விசாரிக்கிறதுக்கு, ரைட்? இல்லாட்டி நீதிமன்றம் கொண்டு யாரு அநியாயக்காரனை போயிட்டு விசாரணை செஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு நீதிமன்றம் போறது இல்லை. அநியாயக்காரனை கண்டுபிடிக்க பொறுப்பு இருக்கிறது சிஐடிக்கு தான், அந்த பொறுப்பு இருக்கிறது. அதனால இப்ப நீதிமன்றத்தில் இப்ப வழக்கு நடக்கிறது. ஆனா நான் கேட்ட கேள்விக்கு நான் கேட்டது எங்க மஹமுல கரு, அதுக்கு அவர் பதில் கொடுக்கவில்லை. அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னன்னா, நாங்கள் இதை பேசுறது இந்த வழக்கு பேய்த்து கொண்டு இருக்கிறத கடா கப்பல் பண்றதுக்கு, அதுதான் அவருடைய வாதம் ஆகிச்சு. அப்ப நான் சொன்னேன், இந்த வழக்கு தாக்குதல் பண்ணிருக்கிறது கோட்டாபய ராஜபக்சே அவருடைய ஆட்சியின் கீழே, நினைவு வச்சுக்கோங்க, 2021. இப்ப இந்த வழக்கிலே சந்தேகப்பட்ட நபர்கள், இந்த சாக்கியாள்கள் இதெல்லாம் தெரிவு செஞ்சது 2021 கோட்டாபய ராஜபக்சே ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான். மன்றகுமார சொன்னது அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் மீண்டும் விமர்சனம் செய்யறது செஞ்சு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் தான் சொன்னது. அப்ப இது முதல்ல இந்த ஆரம்பித்திருக்கிறா இந்த வழக்கு. இந்த வழக்குல முதலாவது விட்னஸ் தமிழ்ல சொல்றது சாட்சியாளர் தாரு ரோஹான் குணரத்ன தாரு ப்ரொஃபசர். கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியா இருக்க போகல பாதுகாப்பு அமைச்சின் அட்வைசரா இருந்தவர், ஆலோசகர். அவருடைய கருத்து என்ன, மஹமுல கரு என்று சொல்லக்கூடிய ஒருவர் இல்லை,
சூத்திரதாரி ஒருத்தர் இல்ல. இவங்க மார்க்கத்தை பத்தி நம்பிக்கையை வைத்துக் கொண்டு இவங்க சூசைட் பண்ணிக்கொண்டு தான் ரோஹான் குணரத்ன புஸ்தகம் கூட எழுதியிருக்கிறாரு. அப்ப அவர் வந்திருக்கிறாரு முதலாவது சாட்சியாரா. ரெண்டாவது சாட்சி யாரு? கோட்டாபய ராஜபக்ச ஆட்சியில் இருக்கிற காலத்துல ஜனாதிபதியா எல்லா புத்தியான்சையும் உண்டா சேர்த்து அந்த அதுக்கு என்ன சொல்றது சீஃப் இன்டெலிஜென்ட் சொல்லக்கூடிய அந்த பொசிஷன்ல இருந்தவர் தான் ரெண்டாவது சாட்சிக்காரு. அவர் என்ன சொல்றாரு? அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல இருக்குது மாமூலக்காரு வந்து சட்டத்தரணி உத்தர். ரைட், நான் அந்த பேரை சொல்ல விருப்பம் இல்லை. இப்ப அவருக்கும் பல குற்றச்சாட்டு போது கோட்டாபய ராஜபக்ச காலத்துல போய்க்கு அவரை கைது செய்தது உங்களுக்கு தெரியும் யாருன்னு. அப்ப அவருடைய பேரு தான் அவர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப இந்த சாட்சி கரு எல்லாம் கோட்டாபய ராஜபக்சவுடைய காலத்துல கொண்டு வந்த இந்த லிஸ்ட். அப்ப நான் கேட்டேன், இப்ப நீங்க வந்தது முதல்ல இந்த விமர்சனம் செய்யறதுக்கு தானே. அப்ப முதல்ல இந்த விமர்சனம் செய்யாம கோட்டாபய ராஜபக்ச கொண்டு வந்து இருக்கிற அவருடைய காலத்துல நியமித்த இந்த சாக்கிக்காரத்தை எல்லாம் நீங்கள் வைத்துக் கொண்டு போறது இந்த வழக்குடைய உண்மையை வெளிவரக்கூடுமா நான் கேட்டது. அப்ப அதுக்கு பதில் கொடுக்கல. அப்ப அன்றகுமார் ஆட்சிக்கு வரப்போக்குள்ள சொன்னது, நாங்கள் முதல்ல இந்த விமர்சனம் பண்ணுவோம், வழக்க கூட முதல்ல இந்த விமர்சனம் பண்ணுவோம், முதல்ல இருந்து நாங்க சாக்கிக்காரனை போடுவோம். இப்ப இந்த விமர்சனம் செஞ்சது யாரு? ஷானி அபேசேகர், ரவி செனவிரத்ன. இவங்க ரெண்டு பேரும் இந்த சாக்கி லிஸ்ட்ல இல்லை. ரைட், இந்த ஷானி அபேசேகரோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் கமிஷனில் கொடுத்து அதிலே பார்த்தனா அவருடைய ஸ்டேட்மெண்ட் முறையிலே இதுக்கு ஒரு சதி உண்டு. ரவி செனவிரத்ன எழுதி கொடுத்தாரு ஜனாதிபதி கமிஷனுக்கு, இவர் தான் மாமூலக்காரு உண்டு. அவரும் சொல்றாரு இது ஒரு சதி உண்டு. அப்ப அந்த ரெண்டு பேரையும் கோட்டாபய ராஜபக்ச அண்டு இந்த சாக்கிக்கு போடல, அவர்கள் திட்டமிட்டே இவர்களை ஒதுக்கி வச்சார்கள். எனவே இப்போது அனுகுமார வந்து அந்த கோட்டாபய ராஜபக்ச நிறுத்தின இடத்துல இருந்து அவர் இதை முன்னுக்கு கூட போறாரு. இப்ப இதை நான் கேட்க போகல பிமல் ரத்நாயக்கி கிட்ட மாமூலக்காரு வாங்கி பிமல் ரத்நாயக்கிக்கு கோபம் போகுது. அந்த சாமா கடிச்சா கபிலைக்கு அழுகுற மாதிரி அந்த சிங்கள பள்ளிமொழி ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரியுமே, அந்த சின்ன கிளாஸ் உள்ள இருக்கும். அந்த சாமாக்கு அடிச்சா அந்த அமில அழுவாரு. அது மாதிரி நான் மாமூலக்காரு கேட்டா பிமல் ரத்நாயக்கி கோம் போகுது. பிமல் ரத்நாயக்கி கோம் போறதுக்கு ஒன்றும் இல்லை. பிமல் ரத்நாயக்க மிக தெளிவாக சொன்னார், எனக்கு இந்த பிரதான சூத்திரதாரிகளுடைய இரத்த வாடை எனக்கு அடிக்கிறது, இது ராஜபக்சாக்கள் இதற்கு பின்னால் இருக்கிறான்னு தெளிவாக. இப்ப ராஜபக்ச பின்னால் இருக்கிறேன் எங்க சொன்னார் அவரு? பாராளுமன்றத்தில் அவருக்கு சொல்லலும், அவருக்கு ஏன் வெளியில வந்து சொல்லலாது? இப்ப இந்த 24 சந்தேக நபர்களுக்கு தார் இருக்கிறாங்க, ராஜபக்சேயோட தொடர்பு இருக்கிற ஆட்கள். நீங்க ஒருவரோட பேரு சொல்லுங்கள் எங்களுக்கு. இப்ப அவர் எந்த அளவுக்கு பொய் சொல்றாருன்னா இதான் ஏமாத்தம். ரைட்டா, அவங்க பாராளுமன்ற உள்ளுக்கு ராஜபக்சேட பேரை சொல்றாங்க. ரைட்டா, இப்ப இந்த 24 பேர் உள்ளுக்கு ராஜபக்சேயோட தொடர்பு இருக்கிற ஆட்கள் தார் சரி ஒருத்தர் இருக்கிறாங்களா? யாரும் இல்ல. இதுல இருக்கக்கூடிய 6-7 பேர் சஹரானோட மிக நெருக்கமா இருந்த ஆட்கள், வகுப்புகளுக்கு மற்றவங்க எல்லாம் வகுப்புக்கு போன ஆட்கள், டெலிபோன் வித்த ஆட்கள், சிம் கார்டு வித்த ஆட்கள் தான் அடுத்தவங்க. 6 பேர் மட்டும் மிக நெருக்கமா வேலை செஞ்சவங்க இருக்கிறாங்க. அந்த 24 பேர்ல நான் நினைக்கிற மாதிரிக்கு எனக்கு கிடைச்ச தகவல் படி இப்ப அன்று குண்டு வெடிக்க போக்கல 2019 குண்டு வெடிக்க போக்கல உங்களுக்கு தெரியுமா? 52 நாள் வந்து மஹிந்த ராஜபக்ச, அந்த 52 நாள் மஹிந்த ராஜபக்ச பிரதமராக ஒரு காலத்துல தான் அருண ஜெயசேகர கிழக்கு மாகாணத்துல கொமாண்டரா நியமிக்கிறது. ரைட், அப்ப அவர் கொமாண்டரா இருக்க போக்குள்ள தான் சாய்ந்த மருதுல சஹரானுடைய குடும்பத்தில் ஆட்கள் குண்டு வெடிச்சு அங்க எல்லாரும் இல்லாம போறது. அப்ப அந்த குண்டு வெடிச்ச இடத்துல தான் சஹரா இருந்து மிஸ்ஸிங் ஆகுறது. அப்ப தார் பொறுப்பா இருந்தது அருண ஜெயசேகர். அருண ஜெயசேகரை தார் அன்றைக்கு அப்பாயிண்ட் பண்ணினது மஹிந்த ராஜபக்ச பிரதமராக இருக்க போகல, மைத்ரிபால ஜனாதிபதி. அந்த 52 நாள் இடைக்கால அரசம் ஒன்று வந்து மிக அந்த ஒரு குமந்திரன அரசாங்கம் ஒன்று வந்து அந்த காலத்துல. அப்ப அன்றிருந்த அருண ஜெயசேகர் அவர்கள் இன்று இந்த அரசாங்கத்துல யாரு? பிரதி பாதுகாப்பு அமைச்சர். அவரு தான் ராஜபக்ச ஆள். ராஜபக்சோட தொடர்பு இருக்கிற ஆள் இருக்கிறாங்க அவங்களோட அரசாங்கத்துல அமைச்சர் பதவியில. மஹிந்த ராஜபக்ச நியமிச்ச ஈஸ்டர்ன் கமாண்டர் அவரு இப்ப அப்படித்தானே. இப்ப சாரா இப்ப அவருக்கு தெரியாம அந்த ஏரியால மேலால ஒரு காக்கா கூட பறக்க முடியாது. அவர் ஈஸ்டர்ன் கமாண்டர். அந்த சஹரானுடைய வீட்டுல குண்டு வெடிப்பு நடந்த சீரிக்கு அவருடைய கீழே இருக்கக்கூடிய பிளட்டூன் தான் அங்க போனது. அப்ப அவர் சாரா மிஸ்ஸிங் ஆவினா அந்த நேரத்தில் அவருக்கு தெரியாம இருக்கக்கூடும் சாரா இப்படி போனேன். ஆனா அடுத்தாண்டு சரி அவருக்கு தெரியும் தானே, அவர் தேடி இருக்க மாட்டாரா சாரா இப்படி மிஸ்ஸிங் ஆவினேன்? ஏன் அவர் கொமாண்டரே,
அவருடைய பிரதேசத்து வட்டாரத்துள்ளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி தகவல் அவருக்கு வந்திருக்காதா? இப்போ எங்களுக்கு இருக்கிற கேள்வி, இப்போ இதுக்கு பொறுப்பேற்ற ஒரு நபரை இந்த அரசாங்கம் பாதுகாப்பு பிரதி அமைச்சராக நியமிச்சிருக்கிறார்கள். அவர் ஈஸ்டர்ன் குண்டுவெடிப்பு நடக்க போகல கிழக்கு மாகாணத்தில் பொறுப்புதாரியா இருந்தவர். அவரை நியமித்தது மஹிந்த ராஜபக்ச அன்று மைத்ரிபாலோட இணைந்து. அதனால தான் நான் சொல்றேன், பிமல் ரத்நாயக்கு இன்னும் அவருக்கு விளப்பம் இல்லையோ தெரியா, ராஜபக்சேயோட இருந்தவங்க தான் இன்றைக்கு அவங்களோட அரசாங்கத்தில் இருக்கிறது. அப்ப அதை ஏன் நீங்க மறைக்கிறீங்க? இப்ப இதோட நாங்க பேச போக்கல அவருக்கு கோபம் போகுது. அவர் எங்களே கொண்டாந்து போட பார்க்குறாரு. நாங்கள் இந்த அநியாயக்காரர்களுக்கு நான் ஒன்று செல்ல வேணும். எங்களுடைய அரசியல் வரலாறுல நாங்கள் ஒரு நாளும் அநியாயக்காரங்களோடு இருந்தும் இல்லை, அநியாயக்காரனோட பாதுகாக்க பேசியும் இல்லை. ஆனால் பிமல் ரத்நாயக்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், அவருடைய கட்சியிலே தேசிய பட்டியலில் இருந்த இப்ராஹிமுடைய மகன் 2 பேர் தான் இதில் தற்கொலை செய்து கொடுக்க 2 பேர் அவருடைய கட்சியிலே. இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அவருடைய கட்சியிலே சாதாரண ஒரு ஆள் அல்ல, அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு அங்கத்தவர். அவர்கள் தான் கொலைகாரனோடு இருந்திருக்கிறார்கள், நாங்கள் கொலைகாரனோடு இருந்து இல்லை. அவர்கள் கொலைகாரனோர்கள் மட்டுமல்ல, சாட்டக போட்டுக்கொண்டு இருப்பாங்க, அவங்களோடையும் இருந்தாங்க. ரைட், 2005 மஹிந்த ராஜபக்சே ஆட்சி கொண்டாந்து. இனி அதனால நான் வைக்கக்கூடிய லொஜிக்கு ஆன்சர் பண்ணாம, அந்த லொஜிக்கு ரிப்ளை பண்ணாம நாங்கள் இதை அதையும் பேசுகிற என்ன பயன் காட்டுறதுக்கு. ரைட், இப்போ அவர் சொல்கிறாரு நாங்கள் பேசுகிறது இந்த கொலைக்காரனுக்கு ஆக வேண்டி. நான் முஸ்லீம் சுட்டியா அன்னைக்கு நீங்கள் நினச்சிக்கோங்க, இவர் அதில் ஒரு இனவாதம் இருக்குது. அதில் என்ன இனவாதம்னா, நான் பாஸ்குவை பற்றி பேசக்கூடாது, முஸ்லீம் ஆட்கள் தான் இதை செஞ்சது. அப்போ நாங்கள் இதே பேச போனால் எங்களுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கிறதுன்னு ஒரு கதை ஒன்று இவர்கள் உருவாக்க பார்க்குறார். அவரு கற்பனை பண்ணி அவரே நினைச்சு கொண்டு அவர் நான் செல்ல இல்லாததுக்கு அவர் பதில் கொடுக்குறாரு. இப்போ என்னுடைய பேசையை நான் சிங்களத்தால் தான் பேசியிருக்கிறேன். என்பிபியில் இருக்கிற சின்ன முஸ்லீம் சப்போர்ட்டர்மாருக்கு சிங்களம் விளங்குது இல்லையோ எனக்கு தெரியும். நீங்கள் ஏண்ட பேச்சை நீங்கள் பேத்து பார்த்தீங்களா, அன்றகுமாரே ஆட்சிக்கு கொண்டு வரத்துக்கு மிக கடுமையாக வேலை செஞ்ச, இன்னும் அன்றகுமாரேக்காக வேண்டி வேலை செஞ்சு கொண்டு இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிறாரு போத்தல ஜெயந்த், உங்களுக்கு தெரியும் ரைட், மீடியா ரைட். அவர் இன்னும் அரசாங்கத்துக்கு அவர் எந்த பார்லிமெண்ட் சீச்சு அவரோட ஃபேஸ்புக்கில் போட்டுருக்கிறார். போட்டுட்டு எனக்கு ஏண்ட வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் ஒன்று அனுப்பிக்காரு. அவர் முஜீப், நான் உங்களுக்கு அது நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அவங்க எந்த அளவுக்கு எந்த ஸ்பீச் எடுத்து இருக்கிறாங்க. சகோதரையா ඔයාගේ කතාව මම ෂෙයා කරලා උඩින්ම තිබ්බා. ඒකේ වැදගත් කාරණා ගණනාවක් තියෙනවා. මේ සිංහල තාලේ ලිවි කියන්නේ. ඊදාරේ போதல ஜெயந்த் இவர் அன்றகுமாரேக்கு இன்னும் ஆதரவாக எழுதுறாரு அரசாங்கத்துக்கு. ரைட்டா? அப்போ அவர் நடுநிலைமையிலிருந்து இதை பார்த்துட்டு நான் செல்ற பேச்சில் உண்மையான காரணம் இருக்கிறேன்னு அவரோட ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்கிறாரு. இது இங்கே சும்மா அந்த என்பிபிக்கு இந்த வால் பிடிக்கிற கொஞ்சம் பேர் அரசியலும் தெரியா, நான் என்ன பேசினதும் தெரியா, நான் என்னோட பாயிண்ட் அவுட் பண்ணினேன்னு தெரியா, சும்மா இந்த ஃபேஸ்புக்கில் நீ அவங்களுக்கு டேட்டா இருக்கிறனால நீ முசிப்புக்கு கொமெண்ட் அடி இப்படி பேசி வாய்ப்பொத்த வைக்கலாம். ஏன்னா இது ஒரு சமூக பிரச்சனை, விளங்கி கொள்ளணும். எங்களுக்கு இது அரசியல் அல்ல. இந்த பிரச்சனையால முஸ்லீம் சமூகத்துக்கு மட்டுமல்ல, முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக அன்று நடந்த அநியாயம் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால இது பின்னாலே ஒரு சதி நடந்திருக்கிறது என்று நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்றோம். அப்ப அந்த சதி செஞ்சு தாரன்னு கண்டுபிடிக்கிற பொறுப்பு எனக்கு மட்டும் அல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண எல்லா முஸ்லீம்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. ஏன்னா நாங்கள் எல்லாருக்கும் மோகம் கொடுத்தோம், நான் மட்டும் அல்ல, நீங்களும் மோகம் கொடுத்தீங்க. அண்டு உங்களுக்கும் வீதியில் இறங்கி போயெல்லாம் போனீங்க, எனக்கும் போயெல்லாம் போனீங்க. ரைட்? நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக சமூக ரீதியாக மோகம் கொடுத்த ஒரு பிரச்சனை உண்டு. இனி நான் கோட்டாபே ராஜபக்சே இருக்கப்போ போல இதை பற்றி பேசியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், கோட்டாபே ராஜபக்சே இருக்கப்போ போல ஏன் இந்த டெலிஃபோனை டெய்லி சிஐடியாவில் செக் பண்ணுவாங்க, நான் தாரோட பேசிடுறேன். எனக்கு ஒரு நாள் இப்போ இன்று இந்த விமல் ரத்நாயக்க கத்துற மாதிரி கோட்டாபே ராஜபக்ச அரசாங்கத்திலையும் உத்தரிந்தார் அந்த பொசிஷன்லேயே. அவங்களுக்கு தெரியுமே, இவர் கத்துற மாதிரி தான் அவரும் கத்துவார். அவர் ஒரு நாள் என்னைய ரெஸ்டாரண்ட்டில் வச்சு சாப்பாடு அடிக்க போல கிட்ட வந்து சொன்னார், மிச்சம் ஓரமாக பேசவானம், கொஞ்சம் மொல்ல பேசுங்க. நான் கேட்டேன் என்ன, இல்லை உங்களோட அளவுக்கு தான் நான் சொல்கிறேன்னு சொன்னார். ரைட்? அதுக்கு பிறகு எங்கட கட்சியில ஒருவர் பார்லிமெண்ட்ல எனக்கு ஒரு நாள் சொன்னார், இதுக்கு பிறகு நீங்கள் பாஸ்கோ பற்றி பேசவானம். நான் கேட்டேன் என்ன விஷயம், உங்களே பற்றி சரி கோவத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் என்ன கோவம்? இல்லை நீங்கள் பார்லிமெண்ட்டில் நிறைய விஷயங்கள் வெளியேக்கு போடுறீங்க,
இந்த பாஸ்கு சம்பந்தமாக புது புது விஷயங்கள் சொல்கிறீங்க. அதனால் அரசாங்கம் கொஞ்சம் உங்களை மேலே கோபமாக இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்ச நாள் பேசமாக இருக்கீங்க. அப்படி அச்சுறுத்தல் எங்களுக்கு இருந்தது. அப்படி இருந்தும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நாங்கள் பின்னுக்கு போவல்ல. நாங்கள் இந்த நடந்த அநியாயத்துக்கு நியாயம் கிடைக்க வேணுமென்று அந்த குரல் இன்னும் எழுப்பி கொண்டு தான் இருக்கிறேன். இனி அதனால் இந்த பிமல் ரத்நாயக்கா இந்த என்பிபியில் இருக்கிற 4-5 பேர் இந்த ஃபேஸ்புக்கில் எழுவினேன்னு அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் பின்னுக்கு போகிறதும் இல்லை. ஏன்னா நான் இந்த வானத்திலேருந்து அரசியல் செய்ய வரையும் இல்லை. நான் கீழ்மட்டத்திலேருந்து அரசியல் செஞ்சு அரசியலுக்காக வேண்டி என்ற நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்து இருக்கிறேன். இனி அதனால் நான் இந்த நடந்த அநியாயத்துக்கு எதிராக அது எங்கள் உண்மையாக நான் எப்போ சரி எங்களுடைய கட்சி கூட இது பற்றி சரியான முடிவுகள் எதிர்காலத்தில் இதை பற்றி எடுக்கலாட்டி நான் கட்சியை கூட்டு போக கூட தான் தயாராக இருக்கிறேன். எனக்கு கட்சி முக்கியம் இல்லை. இனி அதனால் இதை பற்றி எல்லாரும் விலகிக் கொள்ளணும். அப்படி இல்லாமல் இதை சும்மா அரசியல் மயன்படுத்தி நாங்கள் அன்று குமாரிட ஆதரவாளர்கள் முஜிபுர் ரஹ்மான் இப்போ நாங்கள் எது சென்னாலும் அவங்களுக்கு பிழை. இப்போ நாங்கள் எது பேசினாலும் அவங்க அதை பிழையாக தான் பார்க்குறாங்க. இனி அதுக்கு நான் என்ன செய்யறது? எம்பி, கடந்த 2019ஆம் ஆண்டில் இருந்து இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே வீரியமாக பேசிய ஒருவர் நீங்கள் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கோட்டாபே ராஜபக்ஷவுடைய காலத்திலே தைரியமாக சாரா மரணிக்கவில்லை என்பதை அடித்து பேசியது நீங்கள் தான். ஆனால் அதற்கு பின்னால் நல்லாட்சி இருந்தது. அந்த காலகட்டத்திலே நல்லாட்சி வந்தது கோட்டாபேக்கு முந்தியே. ஆம், நான் அதை கோட்டாபேக்கு முன்னால் நல்லாட்சி இருந்தது. ஈஸ்டர் தாக்குதலுடைய காலம். அந்த காலத்திலே நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அந்த காலத்திலே நீங்க சொன்னது சரி. இப்ப உண்மையா இந்த குண்டு வெடிப்பதுக்கு பிறகு தான் எல்லாருக்கும் தெரிய வந்தது இப்படி ஒரு நிலைமை ஒன்று நடந்தது என்று. இப்ப இது ஒரு சதி என்றும் எல்லாரும் சொன்னாங்க தானே. இப்ப எங்கட காலத்துல தான் சானி அபேசேகர் இருந்தது. இப்போ இருக்கிற போலீஸ் அமைச்சின் செயலாளர் எங்கள்கிட்ட டிஐஜி ரவி செனவிரத்ன, ரைட். இப்போ அவர்கள் கூட நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக அந்த டைமில் பேசி பேச போல அவர்கள் எங்களுக்கு கூறினது இது ஒரு சதி திட்டமாக நடந்திருக்கிறது, யாரும் எதிர்பார்க்க இல்லாத ஒரு விஷயம் ஒன்று தான் அவர்கள் சொன்னது. ஆனால் அந்த டைமில் எங்களுக்கு தெரியும், நான் மட்டுமல்ல அன்று அமைச்சர் பதவியில் இருந்த எல்லாரும் கூட முஸ்லீம்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு எதிராக நிறைய பேர் கைது செய்கிறதுக்கு எதிராக அன்று பல ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருக்கிற நேரத்தில் அவரோட தொடர்ந்து நாங்கள் கூட்டங்கள் போட்டு எனக்கு நினைவிருக்கிற 1000க்கு மேற்பட்ட ஆட்களை நாங்கள் விடுதலை செய்யக்கூடிய நிலைமை உருவாக்கினோம். அன்று ரணில் விக்ரமசிங்க எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. சானி அபேசேகரையும் ரவி செனவிரத்னையும் அன்றைக்கு டிஐஜி இருந்தவரையும் கொண்டு வந்து எல்லார் முன்னாலையும் கூறினது ஒரு விஷயம்தான், ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் கைது செய்யக்கூடாது அந்த விஷயத்தை நாங்கள் அவருக்கு எத்தி. அது மாதிரி இந்த நடந்த விஷயங்களில் பல முயற்சிகள் நாங்கள் செய்தது இந்த நடக்கக்கூடிய அந்த சம்பவங்களை நிறுத்தி கொள்றதுக்கு. ஆனால் சம்பவங்கள் நடந்துச்சு, ரைட். கையை மீறி வைத்து நிறைய அநியாயங்கள், சேதங்கள், சொத்துக்களுக்கு அநியாயம் நடந்தது, அது உண்மை. ஆனால் இந்த குண்டுவெடிப்புக்கு ஒரு சதியாக நடந்திருக்கிறது என்று அன்று இராணுவத்தில் இருந்தவர்கள், சிஐடியில் இருந்த ஷானி போல ரவி போல ஆட்கள் கூட அன்றைங்களுக்கு கூறினார்கள். அதுக்கு பிறகு தான் எங்களுக்கும் இப்போ உண்மையாக இந்த குண்டுவெடிப்பு நடக்க காட்டியும் சாரான் மாதிரி ஒருத்தர் இருக்கிறேன்னு கூட எங்களுக்கும் தெரியாது. இப்போ எனக்கு கண்டா தெரியாது, நான் கொழும்புல இருக்கிறனால எனக்கு தெரியாது. கிழக்கு மாநிலத்தில் இருந்த ஆட்களுக்கு நேரத்துக்கு தெரிந்திருப்பார்கள் இப்படி ஒருவருக்கு இருக்கிறார். இப்போ எனக்கு தெரிய வந்தது இது குண்டுவெடிப்பு நடந்ததுக்கு பிறகு. ஆனால் இந்த குண்டுவெடிப்பு சதி என்று அந்த நேரத்தில் இருந்த ஷானி ரவி போல ஆட்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, இது ஒரு வேறொரு வித்தியமாக நடந்திருக்கிறது. ஆனால் அது நடந்ததுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை நிறுத்துறதுக்கு, அதில் நடந்த சேதங்களை நிறுத்துறதுக்கு நீ பல முயற்சி எங்கள் பக்கத்திலே நாங்கள் ஏழுமான விஷயங்கள் செய்தோம். ஆனால் அதில் இனி நான் சொல்ல வரையில நாங்கள் செஞ்ச முயற்சியில் எல்லாம் சக்ஸஸ் ஆகிச்சண்டு அப்படி ஒன்று நான் சொல்ல வர இல்லை. ஆனால் பல முயற்சிகள் நாங்கள் செஞ்சோம். பல எங்களுக்கு தெரிஞ்ச கைது செஞ்ச பல நபர்களை வெளியெடுக்கிறதுக்கு பல முயற்சி செஞ்சோம். அநியாயம் இல்லாமல் கைது செய்வர்களை நிறுத்தி கொள்வதற்கு பல முயற்சிகள் செஞ்சோம். இனி அதை மாதிரி பல வேலைகள் அந்த நேரம் நாங்கள் எங்களுக்கு எழுமான விஷயத்தை தான் செஞ்சு இருக்கிறோம். இன்று அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய ஒரே வாதம் தான் அன்று நல்லாட்சி காலத்திலே கொண்டு வந்த அந்த இனவாத செயற்பாடுகள். அப்போது நான் கேட்கின்றேன், உங்களுடைய இப்போது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பெருவாரியானவர்கள் அந்த காலத்திலே உங்களுடைய ஆட்சியில் இருந்தார்கள், நல்லாட்சியிலே இருந்தார்கள். அதாவது உங்களுடைய சஜித் பிரேமதாசவாக இருக்கட்டும், நல்லாட்சி காலத்தில் நாங்கள் இருந்தோமே. ஆனால் உங்களால் தடுத்து நிறுத்த முடியாமல் போனது அந்த இனவாத செயற்பாடு. இல்லை, நான் உங்களுக்கு சொல்ல, இப்போ ஞானசாரை கைது செஞ்சது தாராட்சி காலத்தில், நல்லாட்சி காலம் 2017 தான் ஞானசாரை கைது செஞ்சது, ரைட். அது கைது செய்யறதுக்கு யார் கம்ப்ளைண்ட் பண்ணினது? நான் அந்த 3 கம்ப்ளைண்ட் இருந்தது, அதுலேயும் நானும் ஒருத்தர் தான் அந்த கம்ப்ளைண்ட் அவரை கைது செய்கிறது.
அப்போ அவரை கைது செய்து அந்த கம்ப்ளைனை விசாரித்து தான் இப்போ கிட்டத்தில் அவருக்கு தண்டனை வழங்கி அவர் ஹைகோர்ட்டில் தண்டனை வழங்கினாங்க. இப்போ அவர் அப்பீல் கோர்ட்டில் அந்த வழக்கு இன்னும் இப்போ அப்பீல் நடந்து கொண்டு இருக்கிறது. அது நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழ் நான் நினைக்கிறேன் ரிஷாட் பத்ருதீன், அசாத் சாலி நாங்கள் போட்ட கம்ப்ளைண்ட் தான் அந்த கம்ப்ளைண்ட். அப்போ நாங்கள் அந்த காலத்தில் நடந்த இனவாத செயல்கள் திட்டங்கள் எதிராக செயல்படுறதுக்கு பல முயற்சிகள் அரசாங்கத்துள்ளுக்கு நாங்கள் செஞ்சிருக்கிறோம். சும்மா இருக்கல. அரசாங்கத்தை அரசாங்கம் எங்களோட அரசாங்கத்துள்ளுக்கு பேசியிருக்கிறோம், வெளியில் பேசியிருக்கிறோம். அதை மாதிரி பல முயற்சிகள் செஞ்சிருக்கிறோம். அதிலே 100க்கு 100 சமயத்துக்கு சக்ஸஸ் இருந்திருக்காது. ஆனால் ஒரு அளவுக்கு சரி எங்களுக்கு அந்த வந்த அலைய நிறுத்தி கொள்ளக்கூடிய நிலைமையிலே நாங்கள் பல வேலை செஞ்சுருக்கோம். இப்போ இந்த அரசாங்கமும் அப்படி வார அலைகள் இருந்தால் அதை நிறுத்த வேணும். அதில் இருக்கிற முஸ்லீம் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், இனி அவர்களுடைய பொறுப்பு. இப்போ நான் சொல்கிறேன், அதில் இருக்கிற முஸ்லீம்களுடைய பொறுப்பு தான் இந்த ஈஸ்டர் சண்டே சம்பந்தமாகவும் அவர்களும் சரியான இந்த பிமல் ரத்நாயக்கிட்ட கதையை கேட்டுக்கொண்டு இருக்கிறது அல்ல. இதில் குறைபாடுகள் நடக்குதான்னு அது அவர்கள் பேச வேணும். இல்லை எனக்கு பதில் கொடுக்கறது வேலை இல்லை. எனக்கு பதில் கொடுத்து இந்த பிரச்சனை தீர போகிறது இல்லை. ஏனென்றா இந்த உண்மையான சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்காமல் இருக்கிறது எங்களுடைய நாட்டிலே தேசிய பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. நிச்சயமா தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த முஸ்லிம்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. இன்றும் அவர்கள் பேசுகிறார்கள், இனவாதம் இல்லாமல் நாங்கள் நிம்மதியாக வாழ்கிறோம் என்று பெருவாரியானவர்கள் நம்புகிறார்கள். உங்களை போன்றவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான், வெளிப்பார்வையிலே அப்படி தெரியாவிட்டாலும் உள்ளால் இனவாதம் அப்படியே இருக்கின்றது என்ற குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சி சார்ந்தவர்கள் இல்லை. நான் உங்களுக்கு கொண்டு சொல்றேனே, இப்ப இந்த நாட்டில் இப்போ அனுரகுமார் திசாநாயக்கர் ஆட்சி வந்து இந்த சிஸ்டம் மாறி இல்லை, அதே சிஸ்டம் தான் இருக்கிறது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரைட்டா? பிமல் ரத்நாயக்க அன்றைக்கு ஒரு விஷயம் ஒன்று பாராளுமன்றத்தில் பேசினார். இந்த நாட்டில் அதிகாரம் பரவலாக்குற விஷயத்தை சுமந்திரம் பேச போக்கல அவர் பேசினார், இனவாதத்தை உருவாக்குறேன். இப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு முஸ்லீம் மினிஸ்டர் தேவைன்னு சொன்னால் பிமல் ரத்நாயக்க சொல்வார் அது ஒரு இனவாதம் என்று. அன்றைக்கி தான் அது போகிறாங்க, ரைட்? இப்போ முஸ்லீம் மினிஸ்டர் கேபினெட்டுக்கு தேவை ஏனென்று சொல்கிறது, கேபினெட்டில் நடக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு முஸ்லீம்களுக்கு சார்பாக முஸ்லீம்களுக்கு பாதிக்கக்கூடிய விஷயங்கள் வருவதா இல்லையாண்டு அதை பற்றி கருத்து தெரிவிக்கிறது. அதுக்கு தான் கேபினெட்டில் ஒரு முஸ்லீம், ஏன்னா கேபினெட் என்று சொல்கிற ஒரு எக்ஸிகூட்டிவ். அந்த எக்ஸிகூட்டிவ் உள்ளுக்கு எங்களுடைய சமூகம் பிரதிநிதிப்படுத்த வேணும். அது இனவாதம் அல்ல. ஆனால் அதை கேட்கிறது இனவாதம் என்று தான் இப்போ இந்த அரசாங்கம் பேசுறது, ரைட்? அதனால இப்போ இனவாதம் என்னான்னு தெளிவுபடுத்தணும், ரைட்? இப்போ இனவாதம் என்று சொன்னால் என்னது? ஒரு இனத்திட உரிமையை பற்றி கேட்கறது இனவாதமா? அப்படி இல்லாட்டி இன்னொரு இனத்திட உரிமையை பேச போக்கல அதை நிறுத்துறது இனவாதமாண்டு விளக்கம் ஒன்று கொடுக்க வேணும். மறுமுனையிலே எம்மவர்கள் செல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான், எங்கட ஆக்கள் இருந்து ஒன்றும் இல்லை. அது 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 அப்படி அந்த மாதிரி சும்மா அந்த நான் சொல்லக்கூடியது என்னென்னா சில்லற கதைகள் கேட்கக்கூடாது. ஏனென்றா கேபினெட்டில் இருந்த முஸ்லீம் அமைச்சர்கள் அவர்களுடைய காலத்தில் பல அமைச்சர்களுடைய காலத்தில் பல முஸ்லீம் பிரதேசங்களில் முன்னேற்றம் நடந்திருக்கிறது. முஸ்லீம்களுடைய கல்விக்கு நடந்திருக்கிறது, தொழில் வாய்ப்பு கிடைக்க போக்குவரத்து முன்னேற்றம் நடந்து இருக்கிறது. அதே போல அதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம், அந்த டெவலப்மெண்ட் அபிவிருத்தி வேலைகள் நடந்திருக்கிறது. ஒன்றும் நடக்க இல்லைன்னு சும்மா அப்படியான 76 வருஷம் இப்ப ஜனகுமார் ஏற்றுக்கொள்றாரு. அன்றைக்கு சுதந்திர தினத்தில் என்ன சொன்னாரு? 76 வருஷத்துல நலவு நடந்து இருக்குது. இனி அதனால முஸ்லீம் மினிஸ்டர் மாதிரி இருந்ததுல ஒன்றும் நடக்க இல்லைன்னு சொல்ல முடியாது. நடந்திருக்கிற நிறைய விஷயம் இருக்கிறது. இது சும்மா அந்த வைரத்துக்காக வேண்டி ஒன்றுமே நடந்தில்லை அதனால எங்களுக்கு முஸ்லீம் அமைச்சர் தேவையில்லைன்னு சொல்ற கதை வந்து கொண்டு அது சும்மா அந்த ஒன்றுக்குமே வேலை இல்லாத கதை உண்டு. முஸ்லீம் அமைச்சர் ஒன்று தேவை வந்து கொண்டு ஒன்றுக்கும் அல்ல. இப்ப கேபினெட்ல வந்து கொண்டு தமிழ் அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாராண்டா, அப் கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ற அமைச்சர் ஒன்று இருக்கிறதாண்டா, வடக்கு கிழக்கு ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய தமிழ் மக்களுடைய பிரதிநிதி ஒருத்தர் இருக்கிறதாண்டா, அங்கேயும் கட்டாயமா ஒரு முஸ்லீம் பிரதிநிதி இருக்கிறது தவறு ஒன்று இல்லை. அதுல என்ன தவறு? அதுல ஒரு தவறு ஒன்று இல்லை. அது மற்றது கேபினெட் சொல்ற எக்ஸிகூட்டிவ் முடிவெடுக்கக்கூடிய இடம். பார்லிமெண்ட்டுக்கு மேலே இருக்கிறது கேபினெட். அப்ப அதிலே கட்டாயமா அந்த எக்ஸிகூட்டிவ் ரெப்ரசன்டேஷன் தேவை. அது தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு போறவர் கெட்டிக்காரனா நல்லொத்தர போடுறியா இல்லையாண்டு வேற விஷயம், ரைட்? இப்ப அது என்பிபிக்கு அதுக்கு ஒருத்தருக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாங்க. என்பிபியில் அது என்பிபியில் பிரச்சனை. இப்ப அதுதான் விஜய் சொல்றாரு,
உங்களோட ஒருத்தரும் இல்லைன்னு சொல்றாரு, அதுக்கு தகுதி உள்ள ஆட்கள். அப்ப என்பிபியில தகுதி உள்ள ஆட்கள் இல்லைன்னு சொல்றது அது என்பிபியில பிரச்சனை. அதுக்காக வேண்டி முஸ்லீம் ஒருவர் கேபினெட்டுக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. அது பிழையான கருத்து. அது அவ்வளவு நல்லமான ஒரு கருத்து உண்டு அல்ல. இனி அதனால தான் நான் சொல்றேன், இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ நீங்கள் கேபினெட் கேட்க தேவைன்னு போல பிமல் ரத்நாயக செல்லேன்னு இல்லை, நீங்கள் கேபினெட் கேட்குறீங்க, நீங்கள் இனவாதி. இப்போ அவர் என்ன சொல்வார், இல்லை நாங்கள் இருக்கிறோம் தானே. இப்போ நீங்கள் எடுங்களே டிப்யூட்டி ஸ்பீக்கர் டாக்டர் ஸ்பீக்கர் விளைவினாரே, அப்போ டிப்யூட்டி ஸ்பீக்கர் ஆக்கிறீங்க. இப்போ நார்மலா டிப்யூட்டி தானே ரைட். அப்போ என்ன அவருக்கு டிப்யூட்டி கொடுக்கல, டிப்யூட்டியும் கொடுக்கல. அப்போ ரிசீவ் ஸ்டாலி நல்லா நடத்துறாரு தானே பார்லிமெண்ட்டை. இருக்கிற ஸ்பீக்கருக்கு விட பேலன்ஸாக நடத்துறாரு. இப்போ இந்த இருக்கிற ஸ்பீக்கருக்கு விட இவர் பக்கசார்பு ஸ்பீக்கர் ஒன்று தான் இருக்கிறாரு. அங்கே பிமல் ரத்நாயகோட மோத்த பார்த்து தான் அவர் முடிவெடுக்கிறது. ரிஸ்வி சாலி அநியாயம் சொல்லல. நான் உண்மையாக நான் மட்டுமல்ல, எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா மந்திரிகளும் பொதுவா எல்லா மந்திரிகளும் எல்லாரும் அவரை வரவேற்கிறது. அவர் நியாயமா நடந்து கொள்றாரு. அப்ப அவருக்கு கொடுக்க இருந்துச்சு ரைட். அப்ப அதுவும் கொடுக்கவில்லை. இப்ப அதை நிறுத்தினாங்களே. இனி அதனால இந்த நாங்கள் ஒன்று விளங்கி கொள்ளணும், அனுரகுமார் திசாநாயக்க வந்து நாட்டுடைய இந்த அரசாங்கத்திலே அரசாங்கம் அல்ல, விசேஷமாக நாங்கள் எடுத்தோம்னா இந்த கவர்மெண்ட் மெஷினரியில் இருக்கக்கூடிய நிரந்தரத்தில் இருக்கக்கூடிய இனவாதங்கள் இன்னும் இருக்கிறது. என்னால் பல கம்ப்ளைண்ட் எங்களுக்கு வாருது. பல ஸ்கூலில் இந்த கம்ப்ளைண்ட் வாருது, கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்து கம்ப்ளைண்ட் வாருது, போலீஸில் இருந்து கம்ப்ளைண்ட் வாருது, இந்த நிர்வாகத்தில் இருந்து கம்ப்ளைண்ட் எங்களுக்கு தேடி வாருது ரைட். அப்போ நாங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் பப்ளிக் பண்ணுறது இல்லை. அது நாங்கள் தேவையான இடத்துக்கு கால் பண்ணி கேட்குறது, என்ன பிரச்சனை அது இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அது இல்லாமல் பேத்தி இல்லை. அது இப்போ அரசாங்கம் என்ன சொல்றது, இந்த நாட்டில் நாங்கள் இனவாதத்துக்கு இடம் கொடுக்கறது இல்லை, அது நல்ல விஷயம் ரைட். அது இனவாதத்துக்கு இடம் கொடுக்கறது இல்லை. அதோட மற்ற இனங்களுடைய உரிமைகளுக்கும் மதிக்க வேணும். அதை நான் சொல்ல வரேன். இப்ப முஸ்லீம் கேபினெட்ல ஒரு முஸ்லீம் அமைச்சர் இருக்க வேணும் என்று சொல்றது இனவாதம் ஒன்று அல்ல. அது இனவாதமா காண முடியாது. அப்படியா இனி மற்ற இனங்கள் இருக்கிறது. இப்ப முஸ்லீம் இருக்கிறது மட்டும் இனவாதம், மற்ற இனங்கள் இருக்கிறது இனவாதம் இல்லையா? அப்படி ஒன்று இல்லை. அப்போ ஸ்ரீலங்கன் ஐடென்டிட்டியை பற்றி பேசுகிறதாண்டா கேபினெட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறேன்டா, அதுக்கு எல்லா இனங்களுடைய பிரதிநிதித்துவம் கொடுக்கறது அது நல்ல விஷயம். அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் கொடுக்கத்தான் வேணும். நான் என்ன சொல்கிறது, என்பிபி அரசாங்கம் கேபினெட்டுக்கு அவர்களுடைய இருக்கக்கூடிய ஒரு குவாலிஃபைடான இப்போ அவங்களுக்கு 8 முஸ்லீம் எம்பி மாதிரி இருக்கிறாங்களே, அதில் ஒத்தருமே இல்லையா தகுதி உள்ளவர். இப்போ இருக்கிற மினிஸ்டர்மாரோல் செய்கிற வேலையோட உங்களுக்கு விளங்குதியா தகுதி உள்ள ஆட்களா இல்லையாண்டு ரைட்டா? இனி அதனால அந்த 8 பேருக்கு தகுதி உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க. இனி அதனால அந்த விடத்தை கொடுக்க வேணும். அந்த விடமை கொடுக்காம இருக்கிறது எதிர்காலத்துக்கு இந்த பிராக்டிஸ் அவ்வளோ நல்லம் இல்லை. அதுதான் நான் சொல்றது. அது அவ்வளோ நல்ல ஒரு கலாச்சாரம் ஒன்று அல்ல. அது போறது. எம்பி, பொதுமக்களிடத்திலே ஒரு பார்வை இருக்கின்றது. சில விடயங்களிலே இந்த அரசாங்கமாவது இதற்கு ஒரு தீர்வை தராவிட்டால் இனி இதற்கு தீர்வே வராது என்று பொதுமக்களுக்கு மத்தியிலே சில விடயங்கள் இருக்கின்றன. அவற்றில் மிக பிரதானமான ஒரு விடயம் தான் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல். இந்த அரசாங்கமாவது பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்க வேண்டும், குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் இது மாறி மாறி அவர்களும் இவர்களும் ஆட்சிக்கு வருவார்கள், பிரதான சூத்திரதாரி கண்டுபிடிக்கப்பட மாட்டார், இப்படிதான் பேசுகிறார்கள். 2019ஆம் ஆண்டில் இருந்து பாராளுமன்றத்திலே இதை பற்றி பேசிய ஒருவர் என்ற வகையிலே இந்த அரசாங்கம் எதிர்வரக்கூடிய ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னால் பிரதான சூத்திரதாரியை அறிவிக்குமா, தண்டனைகள் கொடுக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? இல்லை, இப்போ இந்த வழக்கிலே பிரதான சூத்திரதாரி இல்லாமல் வழக்கு விசாரணை நடக்குது. இனி அதுதானே என் கேள்வி. இனி அதை நான் கேட்க போகல தானே. பிமல் ரத்நாயகிக்கு கோவம் போகுது. நான் மாமலை கருவா எங்கேன்னு கேட்க போல அவருக்கு கோவம் போகுது. அவருக்கு என்னது கோவம் போகிறது? அவருக்கு கோவம் போக அவசியம் ஒன்று இல்லை ரைட். அப்ப மகமுல கருவா இல்லாம தான் இந்த வழக்கு நடக்கிறேன்னு நான் சொன்னது ரைட். வழக்கு விசாரணை பண்ணவானம் நான் எங்கேயும் சொல்லி இல்லை. ஒரு உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோங்க ரைட். அவருக்கு கோபம் போவதற்கான பிரதான காரணம் அவர் நம்பக்கூடிய ராஜபக்சாக்களோடு இப்போது முஜிபுர் ரஹ்மான் இல்ல பின்னி பிணைந்து என் லைஃப்ல அது அவர் தான் இருந்திருக்காரு. என் லைஃப்ல நான் ராஜபக்சேக்கு ஓட் பண்ணியும் இல்லை, ராஜபக்சேயோடு இணையறதுக்கு எனக்கு ஒரு அபிப்பிராயமும் இல்லை, அப்படி தேவையும் இல்லை. இப்போது பொதுவாக எதிர்கட்சி
என்ற அடிப்படையில் நீங்கள் நாமளோடு இருக்கிறது இல்ல பொது எதிர்கட்சி என்ற வகையில பொதுவான விஷயம் பேச போக்கல கட்சி ரீதியா கட்சி எல்லாம் இருக்கிறது அது பொதுவான இது. ஆனா ராஜபக்சேயோட சேர்ந்து அரசாங்கம் செய்யறதுக்கோ இல்லாட்டி அவர்கள் மூலமா பதவி எடுக்கிறதுக்கோ அப்படி செய்ய தேவை ஒன்றும் இல்லை. நீங்க நினைவச்சுக்கோங்க, பிமல் ரத்நாயகர் 2005 மஹிந்த ராஜபக்சேட கருண சங்கிதானில வாக்குகள் எடுத்து கொடுக்கறதுக்கு வேலை செஞ்சாரு. அவர் மஹிந்த ராஜபக்சேக்கு ஓட்டும் பண்ணினாரு. அவங்க தான் இந்த நாட்டு இந்த அளவுக்கு அநியாயம் நடக்கிறதுக்கு ராஜபக்ச குடும்ப ஆட்சி வரத்துக்கு அவர்களும் பொறுப்பேற்ற வேணும். அவர்களும் அதுல பங்காளிகள், அவர்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நாங்கள் அந்த அநியாயத்துக்கு பங்காளியாகவும் இல்லை. அதனால எதிர்காலத்திலே ராஜபக்சேங்களோட எந்த அரசியல் செய்யறதுக்கோ அவர்களோட அரசியல் தொடர்பு வச்சு கொள்றதுக்கோ எனக்கு அப்படி அரசியல் செய்யறதுக்கு அவசியமும் இல்லை. அந்த அரசியல் செய்யறதுக்கு நான் அரசியலுக்கு வந்தும் இல்லை. இனி ஐசுட்டி அதில் கொண்டு போய் எங்களே சும்மா அந்த என்பிபிட கனவு தானே அது. நீங்க சொன்னது போல என்பிபியில் இருக்கிற இந்த முஸ்லீம் கொஞ்சம் பேருக்கு பெரிய ஒரு ஆசை ஒன்று இருக்குது, நாங்க போயிட்டு ராஜபக்சேயோட சேருவோம். நம்ம அது எங்களுக்கு அது ஒரு நாள் நல்ல அடுக்கி கொண்டு அல்லா தான் பாதுகாக்கணும். அது நடக்க போறது இல்லை. அவங்களோட கனவுகள். இனி அதனால் அவங்க தான் ராஜபக்சேங்களை ஆட்சி கொண்டு வந்து இந்த நாட்டுக்கு இந்த நிலைமையை உருவாக்கினது. அதனால அவங்களுக்கு அந்த பாவத்திலிருந்து கலர முடியாது. அதுக்கு அவங்க பொறுப்பேற்றே தீரணும். அண்மையிலே ஒரு அரபு மதரசாவிலே பட்டமளிப்பு விழாவிலே நீங்களும் நாமல் ராஜபக்சவும் அருகிலே இருக்கக்கூடிய புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களிலே மிக வைரலாக பகிரப்பட்டன. இல்லை, அது இந்த திஹாரியில எங்களோட அம்மர் மௌலவியுடைய மதரசால சட்ட அதுக்கு என்ன சொல்றேன் நாங்க அந்த அந்த பட்டமளிப்பு விழாக்கு எனக்கும் இன்வைட் பண்ணினாரு. அப்போ நான் அந்த இன்வைட்டுக்கு பேத்திருந்தேன். அப்போ நான் போனதுக்கு அன்னைக்கு போனதுக்கு பிறகு தான் எனக்கு தெரியும் நாமல் ராஜபக்சே வாரேன். அவர் என்ன பக்கத்தில் இருந்தார். அதுக்கு பிறகு என்பிபி அந்த பிரதேசத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே பக்கத்தில் இருந்து நாமளோட நல்லா பேசிக்கொண்டு இருந்தார். என்பிபி நீங்கள் கண்டிருப்பீங்க, ஒரு கருத்து ஒத்தர் அத்தனகல்ல நாளைக்கு பார்லிமெண்ட் மெம்பர். அவர் ராஜபக்சேக்கு இந்த எங்களோட நாமல் ராஜபக்சேயோட கிட்ட இருக்கவும் இருந்தார். இனி நான் அழைப்புக்கு போனேன். உண்மையாக எங்களே யாரும் கொண்டு சீஃப் கெஸ்டாவோ கெஸ்ட் ஆஃப் ஆனராவோ அங்கே அழைப்பு தரையும் இல்லை. நாங்கள் ஒரு இன்வைட்டியாக தான் அந்த ப்ரோக்ராமை பார்க்கறதுக்கு தான் எனக்கும் அழைப்பு வந்தது. இனி அது எனக்கு அழைப்பு தந்தனால நான் அதுக்கு போயிட்டு வந்தேன். இனி அவ்வளோ தான். அதுக்கு மிச்சம் எனக்கு அந்த ப்ரோக்ராமில் நடந்ததோட பற்றி அதில் யாருக்கும் பேச்சுகள் அதில் இருக்கேயும் இல்லை. ஒரு டோக்கன் ஒன்று தந்தாங்க, அதுக்கு கலந்து கொண்டபடி அவ்வளோ தான். இனி இப்போ நான் நினைக்கிறேன் பண்டு இந்தியாவில் சுதந்திர தினத்துக்கு மஹிந்த ராஜபக்ச, நலிந்த ஜெயதிஸ, டில்வின் சில்வா எல்லாரும் கலந்து கொண்டு ஒரு மேசையிலிருந்து பேசி கொண்டு இருந்தாங்க. இந்தியன் சுதந்திர விழால அரசியல் ரீதியாக நான் கேட்குறேன். இப்போ நான் சொல்ல வாரேன் இப்போ நான் சொல்ல வாரேன். இப்போ நான் கண்ட இதோட பற்றி எல்லாம் அது ஒரு முஸ்லீம் சமூகமாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இல்லை. அதால் இப்படி தான் அது மதரசாட ப்ரோக்ராமுக்கு அரசியல்வாதிகள் வர தேவையா இல்லையான்னு பேசுறது அது வேற விஷயம். அதை பற்றி நாங்கள் பேச ஓணும். அதுக்கு அரசியல்வாதிகள் தேவையா இல்லையாண்டு. இனி எனக்கு இன்வைட் பண்ணினாங்க. இனி அந்த இன்விடேஷனுக்கு தான் நான் போனேன். எனக்கு இனி மற்ற வந்தவங்களை பற்றி பொறுப்பு எனக்கு எடுக்க முடியாது. அது எனக்கு கேட்கறது கேட்பதும் நியாயம் இல்லை. அந்த பக்கம் வரவில்லை. ஆனால் அந்த புகைப்படங்களை வைத்து முஜிபுர் ரஹ்மான் நாமலோடு மிக நெருக்கமாக இருக்கிறார். நான் இருந்தது நாமல் இருந்தார் இந்த சீட்ல, இன்னைக்கு இன்னொருத்தர் இருந்தார், நான் இருந்தேன் அடுத்த சீட்டுக்கு. நாமலுக்கு அடுத்ததுல தான் நான் இருந்தேன். நான் நாமல் கிட்டேயும் இருக்கேயும் இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. இனி அவர் வினய பாராளுமன்றத்தில் கண்டு இருக்கிறனால இனி அங்கே கண்டு ஹலோ ஒன்று சொன்னார், நானும் ஹலோ ஒன்று சொன்னேன். இனி அவ்வளவு தான். இனி அதுக்கு மிச்சம் அரசியல் ரீதியாவோ தனிப்பட்ட ரீதியாவோ அப்படி ஒரு தொடர்பு எனக்கு அவங்களோட இல்லை. அப்படி தேவையும் இல்லை. எனக்கு அப்படி அவசியம் ஒன்றும் இல்லை அப்படி அரசியல் செய்யறது. ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியின் இணைப்பு இப்போது எந்த மட்டத்தில் இருக்கிறது? நான் நினைக்கிறேன் இப்போ சஜித் பிரேமதாசடைய தலைமையின் கீழேயும் எங்களுடைய கட்சி செயலாளர் ரஞ்சித் மதும்பண்டார் அவர்களும் அங்கிட்டு தலதாத்து கோரால ருவான் விஜயவர்தன, சாகல ரத்நாயக்க, அகில விராஜ், நவீன் திசாநாயக போன்றவர்கள் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் சீக்கிரமாக ரெண்டு கட்சியும் ஒரு ஒரு அணியிலே சேர்ந்து வேலை செய்யக்கூடிய நிலைமை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.
நிச்சயமாக. அதே போன்று இந்த பொதுவான விவகாரங்கள், அரசாங்கம் கொண்டு செல்லக்கூடிய பொதுவான விவகாரங்களிலே எதிர்காலத்திலே முஜிபுர் ரஹ்மானின் நிலைப்பாடு எப்படி இருக்கு? இல்லை, நான் இப்போ இன்றைய காலையிலேயும் ஒரு பேட்டி நடந்தது. உங்களுக்கு தெரியும், இந்த ஈஸ்டர் சண்டே குண்டு வெடிப்புகால தான் இந்த சுதா என்று சொல்லக்கூடிய நபர் அவர் எனக்கு சொன்னார். இப்போ நீங்கள் அவருடைய இந்த இன்டர்வியூலாம் பாருங்களேன், அதை பார்க்க போல விளங்கும் எங்கடா இந்த முஸ்லீம் சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட நபர்கள் எந்த அளவுக்கு அதுக்கு நாங்கள் சிங்களத்தில் சொல்லுவோம், அந்த பட்டுன்னு சொல்கிறது என்னது, அந்த மோசமல்ல, அந்த 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 நாங்கள் சொல்லுவோம் பட்டு விதியை டீத்தனவான்னு நல்ல மிக சிரிவாக சிந்திக்கிறாங்க. ரைட்டா? அவங்க எந்த அளவுக்கு அப்படி இப்போ நாங்கள் இதில் எது பேசினாலும் அவங்களுக்கு பிள்ளைத்தானே. இந்த ஃபேஸ்புக்கில் கமெண்ட் அடிக்கிற இந்த சிங்கள குரூப் ஒன்றும் இருக்குது, பலவத்தையால் சல்லி கொடுக்குற இயங்குற முஸ்லீம் குரூப் ஒன்றும் இருக்குது. ரைட்? இது எங்களுக்கு தெரியாமல்ல, இந்த அவங்களோட இதுகளுக்கு எல்லாம் போய்த்து பார்த்து இருக்கிற அந்த ஆட்கள் உண்டு. அது அவங்க எங்களுக்கு எதிராக கமெண்ட் அடிக்கிறேன்னு நாங்கள் செல்லக்கூடிய கருத்தை செல்லாமல் இருக்க போகிறதும் இல்லை. இனி அதனால் இப்போ அவரோட நான் இன்றைக்கு நடக்கிற பேச்சு அவர் உங்களுக்கு தெரியுமே, அவரும் மிக நெருக்கமாக அரசாங்கத்தோடு செயல்பட்டவர். அவர் இன்றைக்கு என்னுடைய இன்டர்வியூலே நான் பேசின விஷயங்களை அவர் ஏற்றுக்கொண்டார்கள். நான் இதை பேசத்தான் ஆகணும், இதை நீங்கள் கேட்கத்தான் ஆகணும், அதிலே தவறில்லை. இப்போ நான் ஒரு எதிர்கட்சி உறுப்பினர். அப்போ அரசாங்கம் கொண்டு செய்யக்கூடிய விஷயங்கள்ல தவறுகள் நடக்கிறதுண்டா, அந்த தவறுகளை வெளியே கொணவாறது, அது சுத்தி காட்டுறது என்னுடைய பொறுப்பு. அது கோவத்தை எடுக்கக்கூடாது. ரைட்? முஜிபுர் ரஹ்மான் எஸ்ஜேபி என்றால பார்க்க வேணும். முஜிபுர் ரஹ்மான் என்ன சொல்றாரு, இவர் சொல்றதுல ஒரு உண்மை இருக்கிறதா இல்லையா, அதுதான் இன்னைக்கு முக்கியமாக பார்க்க வேணும். இப்போ நான் இந்த பாஸ்கு சம்பந்தமாக சொன்ன விஷயங்கள்ல சாதகமான விஷயங்கள் இருக்குதா இல்லையா? இப்போ கோட்டாபே ராஜபக்ச ஆரம்பித்த வழக்கத்தான இவர் கொணப்போகிறது அது பொய்யா இல்லையா? ரைட்? இப்போ இவங்க தாஜுடீனை பற்றி பேசுறது, அப்போ நான் அன்றைக்கும் சொன்னேன். இப்போ நான் கண்டேன் இந்த நீங்கள் சொன்ன போல் அந்த மையத்தை பற்றி விஷயத்தை பற்றி ராமல் ராஜபக்ச அந்த இனத்துக்கு மദ്രസാக்கு வந்ததை வச்சு நிறைய பேர் பேசுகிறாங்க தானே. இப்போ மையத்து பத்தேக்கிறதுக்கு கோட்டாபே ராஜபக்ச அது சரி காண்றதுக்கு ஒரு கமிட்டி ஒன்று நியமிச்சாரு, ஸ்பெஷலிஸ்ட்மாரோட கமிட்டி உண்டு. அந்த கமிட்டி தானே அனுமதி கொடுத்தது பத்தேங்கண்டு. அந்த கமிட்டி கிட்ட தான் கோட்டாபே ராஜபக்ச கேட்டாரு, நாங்க அடக்கம் செய்வவா இல்லாட்டி எரிக்கவா. அப்ப அவருக்கு தேவையான ஸ்பெஷல் கமிட்டி ஒன்று போட்டார். அப்ப அந்த கமிட்டி கொடுத்த அறிக்கை தான் அடக்க இயலா எரியுங்க. அந்த கமிட்டியில மெம்பரா இருந்து வெளியே வந்து ஸ்போக்ஸ்மனா இருந்தவர் தாரு அனில் ஜெயசிங். இப்ப அவர் எங்க இருக்கிறாரு? சுகாதார சொல்லுங்க மௌலவி, எங்க இருக்கிறாரு? நலிந்த ஜெயதீஷ் செக்ரட்டரி. அப்ப அது நல்லமா? அது எனக்கு சொல்லுங்களே என்பிபி ஆட்கள் கிட்ட. அப்ப அனில் ஜெயசிங் தான் அன்றைக்கு கோட்டாபே ராஜபக்ச எடுத்த முடிவை நியாயப்படுத்தி பேசினவர். நான் அவர்கிட்ட மண்டே கேள்வி கேட்டேன், இந்த முடிவு பிழையான்னு கேட்டேன். நான் நீங்க சொல்றது பிள்ளையான நான் 1-to-1 அவர்கிட்ட கேட்ட ஒரு டிஸ்கஷன்ல வச்சு நீங்கள் மீடியால பார்த்திருப்பீங்க. அப்ப அப்பயும் அவர் அன்னைக்கு நியாயப்படுத்தினாரு, நான் கேட்க போகல. அப்ப இன்றைக்கு அரசாங்கம் அவருக்கு தண்டனை கொடுத்திருக்குதா? இன்றைக்கு மஹிந்த நலிந்த ஜாதீஸ் அவரை செக்ரட்டரியா வச்சு கொண்டு இருக்கிறாரு. அப்ப அதுக்கு என்பிபி முஸ்லீம்கள் என்ன சொல்றது? அது சரியா? அப்ப ராஜபக்சே எதிர்க்கிறதா உண்மையா ராஜபக்சே எதிருங்க, ராஜபக்சேட கையாளர்களும் எதிருங்க. சும்மா ராஜபக்சே எதிர்த்து மஹிந்தையும் நாமளையும் எதிர்த்துட்டு நாமளோட பின்னால மஹிந்தோட பின்னால இந்த அநியாயம் செஞ்ச ஆட்கள் அரசாங்கத்தில் இருக்கிறதுக்கு நல்ல. இப்ப அதுதானே நடக்குது. இப்ப அதுதானே நான் சொல்றேன். இப்ப அருண் ஜெயசேகர நல்ல, அவர் மஹிந்த ராஜபக்சேவோட அன்றைக்கு இருந்தது, இப்ப பிரச்சனை இல்லை. இப்ப அனில் ஜெயசிங்க நல்ல. அன்றைக்கு எங்கட கொரோனா மையத்துகள் எரிக்கிறது நியாயம் என்று பேசினவர், கோட்டாபே ராஜபக்சோட இருந்து கொண்டு அதை நியாயப்படுத்தினவர் நல்ல. அன்றைக்கு தாஜுடீன் வழக்கில் ரைட், தாஜுடீன் ஆக்சிடென்ட்ல தான் மௌத்தாவினேன் அந்த பி ரிப்போர்ட்டை எழுவின எஸ்பி தான் இன்றைக்கு போலீஸ் அமைச்சின் அட்வைசராக இருக்கிறார். ரைட்டா? அப்ப இங்க அன்றுகுமார தாஜுடீனை பிடிக்கிறதுக்கு பேசுறாரு. அங்க தாஜுடீன் வழக்கை திசை திருப்பினவர் பதவியில் இருக்கிறார் அரசாங்கத்தில். மற்ற தாஜுடீன் டெலிபோன் டீட்டெயில்ஸ் எல்லாம் அளிச்சவர் ஜனாதிபதியிட டிஜிட்டல் அட்வைசர். அப்ப அதெல்லாம் நல்லமா? மற்றது சாஃபியோட விஷயம் தெரியுங்களே, சாஃபியுடைய விஷயத்திலே சாஃபிக்கு சதி செஞ்சதுக்கு தலைமைத்துவம் கொடுத்தவர் அவர். இன்னைக்கு இந்த அரசாங்கத்தில் டிஐஜி ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. இப்ப 2 மாசத்துக்கு முன்னால அவர் சரியான அவரை இன்டர்டிக் பண்ணிக்கணும். அவர் செஞ்ச அவர் தான் இதுல ஆரம்பம், இந்த சதிக்கு ஆரம்பம்.
அவரை இன்டர்டிக் பண்ணணும். ஷாஃபி வந்து கொண்டு கம்ப்ளைண்ட் ஒன்று போட்டார் 2024 நவம்பரில் அரசாங்கம் வந்ததுக்கு போகிறோம். இன்னும் வர காட்டி அந்த கம்ப்ளைண்ட் இவங்க விசாரிக்கல அவருக்கு நடந்த அநியாயத்துக்கு. ஆனா ஷாஃபிட பொஸ்தம் விழாக்கு போறாங்க, ஷாஃபிக்கு அநியாயம் செஞ்ச டிஐஜிக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. அப்ப அதுல என்ன நியாயம்? அதுல எப்படி நியாயம் கொண்டு இருக்குது? நீங்க மௌலவி எனக்கு சொல்லுங்க. அப்ப அதுல இந்த அநியாயத்தோட எம்பிபி முஸ்லீம்கள் காண்றது இல்லையா? அதனால சும்மா கண்ணை பொத்தி கொண்டு பேச வேணாம். ரைட்? அல்லாஹ் கொடுத்த ஒரு அறிவு இருக்கிறதே, அந்த அறிவை வச்சு பேசுங்க. ரைட்? நான் சொல்றது உண்மையா பொய்யான், நான் சொல்றது பொய்யாண்டா பொய்க்கு ஆதாரம் காட்டி. இப்போ நான் இந்த சொன்ன ஒரு விஷயத்துக்கு கூட அரசாங்கத்தால் இன்ன வர காட்டியும் பாராளுமன்றத்தில் ஒரு பதிலும் தரல. தாஜுதீன் விஷயத்தில், டாக்டர் ஷாஃபிட விஷயத்தில், ரைட், நான் அனில் ஜெயசிங்கோட விஷயத்தில் ஒரு நியாயமான பதில் ஒன்றுமே தரையும் இல்லை. அது நான் சொன்னது பொய் என்று நிராகரிக்கையும் இல்லை. இனி அதை தான் நான் கேட்குறேன். அதனால ராஜபக்சவானமண்டா ராஜபக்சோட கையாளா இருந்த ஆட்களும் கிட்டடிக்க கூடாது. ராஜபக்சோட சேர்ந்து அநியாயம் செஞ்சு போட்டுட்டு இப்போ அரசாங்கத்தில் வந்து பதவிகளும் கொடுக்கக்கூடாது. இப்போ அப்படி இருந்த ஆட்கள் எல்லாம் இந்த அரசாங்கத்தில் இப்போ இருக்கிறாங்க. இப்போ அதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ நான் இது பேச போகல, இனி நான் சும்மா என்னைய வந்து குத்தக்காரனாக்கி என்னதோ பெரிய ஒரு வில்லன் உண்டாக்கி அன்றுகுமார் மஹதி அலைஹிஸ்ஸலாம் நான் என்னதோ பெரிய ஒரு அநியாயக்காரனமாகி என்னைய பார்க்குறாங்க. இனி அதனால் அந்த சீப்பான பொலிட்டிக்ஸ் செய்ய வேணும். ரைட்? முஸ்லீம் சமூகத்திலே பொலிட்டிக்ஸ் முன்னுக்கு வர வேணும். ரைட்? நாங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும், எந்த கட்சிக்கு சார்பாக இருந்தாலும், அந்த கட்சிகளில் அநியாயம் நடக்கிறாங்களோ அதை நாங்கள் தட்டி பேச வேணும். ரைட்? ஏன்னா எனக்கு இந்த நாட்டில் ஜனாதிபதியாகவே மேலா, பிரதமராகவே மேலா. ரைட்? எனக்கு இந்த நாட்டில் ஆகக்கூடிய ஒரு மினிஸ்டர் தான் ஆவேணும். ரைட்? அப்போ நான் அது மூலமாக எங்களுடைய சமூகத்துக்கு அதை எப்படி பிரதிநிதித்துவப்படுத்துறது, அது மூலமாக சமூகத்துடைய பிரச்சனையை தீர்க்கிறது எப்படி என்று தான் நாங்களும் இந்த தேசிய பிரச்சனைகள் பேசிக்கொண்டு மற்ற இனங்களோட நல்ல அபிப்பிராயம் ஒன்று உருவாக்கி கொண்டு இது வேலை செய்கிறது. ரைட்? இப்போ எனக்கு தெரியும், இப்போ நான் பேசக்கூடிய விஷயங்களை எடுத்தால் சிங்கள சகோதரர், நான் சிங்களத்தால் கூடுதலாக பேச சுட்டி சிங்கள சகோதரர் நிறைய பேர் எனக்கு பேசுறது. இப்போ நான் அன்றைக்கு பாஸ்கு பேசினது பிறகு நீங்கள் நம்ப மாட்டீங்க, நிறைய வெளியே நாட்டுக்கோள் வந்துச்சு. ஆனால் கூடுதலாக சிங்கள ஆட்கள், கிறிஸ்டியன் ஆட்கள், அவங்க கூட எனக்கு சொன்னாங்க, நாங்கள் பார்க்கல ஒரு சைடோட நீங்கள் பேசியிருக்கிறீங்க. ரைட்? இப்போ அதனால ஒன்று எங்களோட ஆட்களுக்கு மொழி தெரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்கிறேன், அது பிமல் ரத்நாயக்க எந்த கருத்துக்கு கொடுத்த பதில் வந்து நான் சொன்ன கருத்துக்கோளுக்கு அல்ல. அது அவரே உருவாக்கி கொண்டு அவருடைய கற்பனையில இருந்து பேசினது தான் அவர் கொடுத்த பதில். அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால தயவு செஞ்சு நான் பேசினது கேளுங்க, கேட்டுட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. நிச்சயம். இப்படி இன்றைய நாளிலே மிக நீண்ட நாட்களுக்கு பின்னால் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் எங்களுடைய கலையகத்திற்கு வந்தார். கடந்த வாரத்திலே சமூக வலைத்தளங்களிலே வைரலாக பேசப்பட்ட ஒரு நபர் என்பதால் இன்றைய நாளிலே அவரை அழைத்திருந்தோம். அவர் பாராளுமன்றத்திலே பேசிய விடயம், அவருக்கு வழங்கப்பட்ட பதில் சம்பந்தமாக விரிவாக இன்றைய நாளிலே கலந்துரையாடி இருந்தோம். எது எவ்வாறாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப முக்கியமானவை. உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கொமெண்ட் பகுதியிலே பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைகளை எமக்கு வழங்குங்கள் என்ற தாழ்மையான வேண்டுகோளை விடுத்தவனாக இன்றைய நாளிலே கலையகத்திற்கு வந்து என்னுடைய எல்லா வினாக்களுக்கும் வெளிப்படையான பதில்களை வழங்கிய கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் முஜிபுர் ரஹ்மானுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம். வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.